Pramerica Life Magnum Assure பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு ஒரு ஸ்மார்ட் ரூட்டா அமையுமா இல்ல இதுவுமே ஒரு ஓவர் ஹைப் ப்ராமிஸ் கொடுக்குற another ப்ராடக்ட்டா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களால மீடியம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு பிளான் பண்ண முடியும் வித் flexible policy terms of 10 or 15 years. இல்ல guaranteed monthly income பாத்தீங்கன்னா ஒரு specific duration வரைக்கும் நீங்க என்ஜாய் பண்ணலாம் and நீங்க இன்வெஸ்ட் பண்ணதோட அதிகமாவே ரிசீவ் பண்ணலாம் by a multiple of the total premiums paid தான் உங்களுக்கு guaranteed monthly income policy term end ஆனதுக்கு அப்புறம் கொடுக்கறாங்க. and also உங்களுக்கு financial protectionமே உங்க loved onesக்கு suppose unfortunately policy holder policy term முடியறதுக்குள்ள இறந்துட்டாங்கன்னா financial protectionமே ensure பண்ணலாம். and இதுல loan facility இருக்கு and tax benefits உண்டு. இந்த மாதிரி நிறைய key features இருக்கு. பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா டெத் அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் இருக்கு. அதுல இதுல இன்வெஸ்ட் பண்ண அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோன் ஃபெசிலிட்டி தான். சரண்டர் வேல்யூட 80% வரைக்கும் நீங்க லோன் எடுக்கலாம். அண்ட் இதுல இருக்க எல்லா பெனிஃபிட்ஸ்மே கேரண்டீடு தான். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். இதே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் பெனிஃபிட் ஆஃபன் ஒரு நான் எசென்ஷியல் எக்ஸ்பென்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. லைஃப் கவருமே வந்து இன்கம் பே அவுட் பீரியட்ல கண்டினியூ ஆகாது. மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கம்பேர் பண்ணா ரிட்டர்ன்ஸ்மே ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஒரு ஃபேமிலியோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸை மீட் பண்ற அளவுக்கு சம் அஷூர்ட் சஃபிஷியன்ட்டா இல்ல. இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே மைண்ட்ல வச்சுதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றத பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போலாம். இதுல பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம ஐஆர்ஆர் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். இன்னும் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால. பட் இந்த பாலிசியை பத்தியே சில டீடைல்ஸ் இன்னும் வந்து டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 30-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க with a base sum assured of 20 lakhs. So annual premium 1 lakh கட்டறாரு for a 10-year premium payment term and a 10-year policy term. So இந்த monthly income policy term end ஆனதுக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த எக்ஸாம்பிள்ல இன்வெஸ்டர் பாத்தீங்கன்னா monthly income equal to 1.6 times the annual premium divided by 12 receive பண்றாரு. அப்பனா per month 13,333 rupees அவருக்கு கிடைக்குது. இந்த கேஷ் ஃப்ளோக்கு IRR பாத்தீங்கன்னா approximately 4.3% வருது மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. So long term investment horizon கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த ரிட்டர்ன்ஸ் ரொம்ப ரிலேட்டிவ்லி லோ தான். ஸோ ஒரு மீனிங்ஃபுல் இன்கம் டெலிவர் பண்ற அளவுக்கு இந்த கார்பஸ் அக்யூமுலேட்டட் பாத்தீங்கன்னா இட் ஃபெயில்ஸ் டு டெலிவர். ஸோ இந்த பாலிசி ஒரு உங்க போர்ட்ஃபோலியோல ஒரு சூட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸா இட் டஸ் நாட் சர்வ் அப்படின்னு தான் சொல்லலாம். பேசிக்கலி இது ஐடியல் கிடையாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸா பாத்தீங்கன்னா. ஸோ நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ண போறோம். இதுல இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ண போறோம். பிரமேரிக்கா பாலிசி மாதிரி கம்பைன் பண்ணாம. ஏன்னா இதுல இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்ல இன்னும் நமக்கு ஸ்பெசிஃபிக்கா எஃபிஷியன்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான். இங்க லைஃப் கவருக்காக நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். சம் அஷூர்ட் 20 lakhsனா பிரீமியம் வருஷத்துக்கு 4,300 தான் ஃபார் a 10-year premium payment term. அப்ப ரிமைனிங் 95,700 rupees from the original 1 lakh நம்ம பிரமேரிக்கா பே பண்ணதை வச்சு பாத்தீங்கன்னா நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து நம்ம செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வர அக்யூமுலேட்டட் கார்பஸ் தான் நம்ம மந்த்லி வித்ட்ராவல் ஜெனரேட் பண்றதுக்கு டு சிமிலர் டு மேக்னம்ஸ் அதாவது பிரமேரிக்கா பாலிசிக்கு சிமிலரா அந்த மாதிரி வித்ட்ராவல் வர மாதிரி நம்ம ஸ்டிமுலேட் பண்ண போறோம் இந்த எக்ஸாம்பிள்ல. சோ இப்போ 95,700 rupees அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் ஃபார் an எக்ஸாம்பிள். ஏன்னா லாங் டேர்ம் அப்படின்றதுனால நம்மளுக்கு லாங் டேர்ம்ல இதுல ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ஈக்விட்டிக்கு இருக்கு. சோ கார்பஸ் பாத்தீங்கன்னா 18.80 lakhsக்கு வருது ஓவர் 10 years. சோ கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அக்கவுண்ட் பண்ணா கூட போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ 17.81 lakhs வருது. இதுக்கு எப்படி டாக்ஸ் கால்குலேட் பண்ணிருக்கோன்றதுமே சின்ன டேப்லர் காலம்ல ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிருக்கோம். நீங்க பாஸ் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த அமௌண்ட் தான் நெக்ஸ்ட் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் 7% வருஷத்துக்கு ஈல்ட் பண்ணுதோ அதுல ரீஇன்வெஸ்ட் பண்றோம். சோ நம்மளுக்கு another 10 yearsக்கு மந்த்லி withdrawals கிடைக்கும் அப்படின்றதுனால. சோ நெக்ஸ்ட் நம்ம by the end of 20 years இந்த ரிமைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவை withdrawal பண்ணக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 14.53 lakhs வருது. இத மொத்தமாவே நம்ம fully withdraw பண்ணிக்கலாம். இதுதான் பிரமேரிக்கா பாலிசில இந்த ஃபீச்சர் அவைலபிள் கிடையாது ஆக்சுவலி. சோ இந்த கேஷ் ஃப்ளோக்கு IRR 11.58% வருது. நம்ம ப்ரீவியஸ் பாலிசியோட 4.3 விட இது சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் காம்பினேஷன் கிளியர்லி நமக்கு நல்லாவே காட்டுது. பெட்டர் ரிட்டர்ன் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்ல நம்மளுக்கு கிடைக்குது இன்ஸ்டெட் ஆஃப் கம்பைன்டு பாலிசி லைக் பிரமேரிக்கா. அப்போ பிரமேரிக்கா பாலிசில இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? பிரமேரிக்கா லைஃப் மேக்னம் அஷூர் பிளான் உங்களுக்கு ஒரு ரெகுலர் மந்த்லி இன்கம் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மெச்சூரிட்டி பெனிஃபிட். ஸோ உங்க ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்கு மீட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா இந்த இன்கம் எப்போ வந்து ஆரம்பிக்குதுன்னா பாலிசி டேர்ம் கம்ப்ளீட் பண்ணக்கு அப்புறம் தான். ஸோ லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டா இது இருக்கு. ஸோ இன்கம் பே அவுட் பீரியடும்
கவரும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேயிங் டேர்முக்கு தான் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. நோட்டபிளி லைஃப் கவர் இந்த பே அவுட் ஃபேஸில் கண்டினியூ ஆகாது. நெக்ஸ்ட் இப்போ ரிட்டர்ன் பெர்ஸ்பெக்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளானோட லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சரே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆகுதுன்னா இன்னும் ரிலேட்டிவ்லி லோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இட் ரிசல்ட்ஸ் இன். ஸோ மோர் ஓவர் இந்த இன்கம் பெனிஃபிட்டும் நம்மளால டிஃபரும் பண்ண முடியாது, ஒரு லம்சம் பே அவுட்காக அக்யூமுலேட்டும் பண்ண முடியாதுன்றதுனால ஃபிளெக்சிபிலிட்டியை லிமிட் பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி லோ ரிட்டர்ன்ஸ் அண்ட் புவர் லிக்விடிட்டியை நம்ம காம்பினேஷனாக வச்சு பார்க்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு இந்த பாலிசி அன்சூட்டபிள் சாய்ஸ்ன்னு தான் சொல்லலாம். அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்கு. ஸோ ரெகுலர் இன்கம் நீட்ஸ்க்காக நீங்கள் எப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கார்பஸை எந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலைண்டாக இருக்கும் நீங்கள் அது மூலியமாக பில்ட் பண்ணுறது இஸ் வைசர். இந்த அப்ரோச்சில் உங்களுக்கு பெட்டர் லிக்விடிட்டி, ஹையர் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஆல்சோ உங்கள் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அடிக்வேட் லைஃப் கவரேஜை மெயின்டைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.